கிருஷ்ணகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே ஊழி செய்து வருதாங்க அருமையான சார் என்டி ஜோஷா அவர்கள் தேவனுடைய ஆலோசனை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த 3வது மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக ஒன்று கூடியிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில ஆலோசனைகளை அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு தருகிற இந்த வாய்ப்பை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளுவோம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசுவானவர் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள். அவர்கள் ஜீவ ஒளியை, நித்தியமான ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இயேசுவானவர் இந்த 8ஆம் அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களுக்குள்ளாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். இங்கே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்ட தேவனுடைய வசனங்கள் தான். அதனால அதுக்குள்ள போகல. ஏன் அப்படின்னா, ஒரு 3 வகையான மக்களை இங்கே குறிப்பிடப்படுகிறது. 3 வகையான மக்களை இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஒன்று பாவம் செய்தவர்கள், அதாவது குற்றம் புரிந்தவர்கள். குற்றம் புரிந்தவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு இருண்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க ஒரு இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களுடைய பாவங்கள் வெளியே தெரியும் பொழுது அது ரொம்ப அவமானமாயிருக்கும். அது மனவேதனையை கொடுக்கக்கூடியது. அவங்க வாழ்க்கையே தொலைச்சவங்க அல்லது வெறுத்தவங்க. அவங்களுக்குன்னு எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை அவர்கள் இனி வாழவே தகுதி இல்லை. எப்படியா இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை என்னதான்? மரணம் தான். அப்ப இந்த மரணம் அவர்களுடைய குற்றம் புரிந்தவர்களுடைய நிலைமையில இருக்கும் பொழுது, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 22:22 நாம் வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின் Deuteronomy chapter 22 verse 22 அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி தவறு செய்கிறார்களோ அவர்களை கல்லெறிந்து கொன்று, இந்த மாதிரி ஒரு பாவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இராதபடிக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப தேவன் கட்டளையிட்டு இருக்கிற இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த பெண்மணிக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் எதுவுமே இல்லை என்பதை, அதாவது சாவுதான், இதுக்கு பிறகு நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையிலதான் அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் இடத்திலே வந்த பொழுது அந்த அம்மாவுக்கு சில காரியம் இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில. அதை பார்த்துதான் இயேசுவானவர் சொல்றாரு, இருளில் இருக்கிறையா, ஆனா ஜீவ ஒளிக்காக நீ என்னிடத்துல வந்தால் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுவாய் என்று அவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம நிறைய நேரத்துல தீத்து 3ஆம் அதிகாரம் டைட்டஸ் chapter 3 verse 3 அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள், தீத்து தேவனுடைய பணியை செய்கிற தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறார். அவரிடத்திலே சொல்றார், முற்காலத்திலே கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக நம்முடைய நிலை எப்படியாயிருந்தது? கீழ்ப்படியாதவர்களும் புத்தியீனரும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? நம்முடைய அறிவு இல்லாதபடிக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாய், நம்முடைய வழி இஷ்டப்படி, நம்முடைய மனசு மாம்ச விரும்பினபடி
பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு போயிருந்தோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எந்த அளவு மோசமாய் இருந்திருக்கிறது. இந்த அம்மா மட்டும் இல்ல, நாமும் கூட இதற்கு இயேசுவானவர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எப்பவும் கர்த்தருடைய பந்தியோ அல்லது இயேசுவின் மரணத்தை பற்றி நாம் நினைவு கூறும் பொழுது இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாகவும் நாம் இருந்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வழக்கம் என்ன சொல்லுதோ அதன்படி என்ன செய்யலாம், போயிடலாம். அதனால என்ன செஞ்சோம், கீழ்ப்படியாத பிள்ளையாய் மாறினோம். இந்த மாம்சம் இந்த மனசு என்ன விரும்புகிறதோ அந்த விருப்பத்தை நாம சுபாவத்தினாலே தண்டனையை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருந்தோம், மாறினோம். அப்ப இங்க வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நிறைய கிறிஸ்துவின் சபையில நிறைய சகோதரர்களை நான் பார்த்தேன். வேதாம கல்லூரிக்கு படிக்க போனாங்க, போகும்போது நல்லா இருந்தாங்க, கெட்ட பழக்கம் எல்லாம் இல்ல. ஆனா போயிட்டு படிச்சு 2 வருஷம் கழிச்சு வெளியே வரும் பொழுது அவங்க போதைப் பொருள்னாலே அடிமைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். என்னப்பா 2 வருஷம் வேதாமத்தை தானே படிக்க போனாங்க, பாவத்தை பற்றி அல்ல உலக காரியத்தை பத்தி பாவத்துக்குள்ள போவதை பற்றி படிக்கலையே. எப்படி என்றால் அங்கே நடந்த முன்மாதிரி, அங்கே இருந்த போதித்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, அதை செய்கிறார்கள். அதனாலதான் அவங்க போதைப் பொருளுக்குள்ள இந்த வாலிப பிள்ளைங்க, ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க வேதாமத்தை படிக்க போய் அங்க போய் கெட்ட பழக்கத்தை கத்துக்கிட்டு அல்லது போதைப் பொருளுக்குள்ள பழக்கப்படுத்தி வெளியே வருகிறார்கள். இன்றைக்கு நாம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நாமும் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் முன்பதாக என்ன சொல்றார் 3வது வசனம், 1 பீட்டர் chapter 4 verse 3, சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். முன்னாடி நம்ம நடந்தோமா, அது போதும். என்ன நடந்தோம், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி உண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். இல்லப்பா, நான் ஒரு சிலையோ ஒரு போட்டோவோ வச்சு நான் என்ன பண்ணல, நான் வணங்கல. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 6 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அப்ப நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா விக்கிரக ஆராதனை செய்கிறோம். இந்த வசனத்துல சொல்றாரு, மதுபானம் பண்ணி. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐடி ஃபீல்டுக்கு போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா கம்பெனியே பார்ட்டி வைக்குது, கம்பெனியே அவங்க என்ன பண்றாங்க, எம்ப்ளாய்க்கு என்ஜாயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களா செலிப்ரேஷன் வச்சு அவங்களா என்ன பண்றாங்க, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி திருமணத்திலையும் கூட, கிறிஸ்துவ திருமணத்திலையும் கூட இது கல்ச்சருப்பா, இது சோசியல் ட்ரிங்க்ப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு போதைப் பொருளை என்ன பண்ணுகிறார்கள், கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நிறைய இடத்துல நான் போயிருக்கிற, நான் பார்த்த சில வீட்டுகள்ல எல்லாம் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, சாராய கடை வச்சிருக்காங்க. சாராய கடை வெளியே யாருக்கும் விக்கல. ஆனா தங்களுடைய வீட்டிலே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, நான் எல்லா டைமும் குடிக்க மாட்டேயா, எப்பாவது நாங்க ஏதாவது ஒரு இது பண்ணும் போதுதான் நாங்க குடிப்போம். ஒரு குடும்பத்துக்கு போறேன், அவர் சொல்றாரு, இது வைனு, இது ஒயிட் வைனு, இது ராத்திரி முழுக்க நியூ இயர் 31st நைட்டுக்கு ஃபுல் நைட்டு குடிச்சாங்க. குடும்பமா சேர்ந்து அக்கா தங்கச்சி அண்ணன் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து
இதெல்லாம் போதை இல்ல, இதெல்லாம் என்ன ஆகலாம், குடிச்சுக்கலாம். எப்படிங்க? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் இந்த மதுபானம் வெறி கொண்டல்ல, மதுபானமே பண்ணி, அதாவது மதுபானம் கொஞ்சம் குடிச்சாலும் சரி, அது நிறைய குடிச்சாலும் சரி, வெறித்தனமா ஆகிற வர குடிச்சாலும் சரி. அப்போ இதெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் தான்ப்பா. இதுக்காகவே நிறைய பேரு தமிழ்நாட்டுலயும் கூட எங்க இருந்து போறாங்க, இங்க இருந்து பாண்டிச்சேரி போறாங்க. மகாராஷ்டிரால இருக்கும்போது மகாராஷ்டிரால இருந்து கோவாக்கு போவாங்க. எதுக்கு? இதுக்காகவே. ஏன்னா அங்க டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிறைய பேர் போய் கொண்டிருக்காங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார் அல்லவா? நம்மை அந்த கீழ்ப்படியாத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? இந்த மாம்சமும் இந்த இச்சையும் மாம்ச மன விருப்பம் எல்லாவற்றையும் நாம என்ன பண்ணிருக்கோம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். இந்த அம்மா பாருங்க 11வது வசனத்துல, யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு யாரும் தண்டனை கொடுக்கலையான்னு இயேசு கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்றார். இல்லை ஆண்டவரே, எனக்கு யாரும் தண்டனை கொடுக்கலையா, ஆண்டு கொள்ளுகிறவர் இனிமேல் நீர்தாயா. ஏன்? இயேசுவிடம் மறுவாழ்வு பெற்றவள், புதிய வாழ்வு பெற்றவள். இனி தான் இயேசுதான் ஆண்டவர் என்பதை அவள் என்ன பண்ணி இருக்கிறான், அவள் சொல்லி இருக்கிறார். இருளான வாழ்க்கையிலிருந்து நாமும் கூட எப்பொழுது நாம் இயேசுக்குள்ளே வருகிறோமோ அப்பொழுது நாமும் இயேசு தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கை செஞ்சோம், அவர்தான் வரப்போகிற நியாயாதிபதினு அர்த்தம். இந்த அம்மா செஞ்சது மாதிரி இயேசுதான் என் வாழ்க்கைக்கு ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார், ராஜாவாய் இருக்கிறார். ஆகவே இந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவானவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அப்ப இருளை விட்டு வெளியே வந்த பிறகு இயேசுவானவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, உனக்கு ஒரு பொது வாழ்வு கிடைக்குதுப்பா, நீ இனிமேல் என்ன பண்ணாத, இனிமேல் பாவம் செய்யாத. எப்படி இருக்கும்? மன்னிக்கிற ஒரு கிருபையை அந்த அம்மா பெற்றுக்கொண்டாங்க. இயேசுவானவரிடத்துல இருந்து ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையினாலே, ஊழியர்களுடைய வாழ்க்கையினாலே பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமாய் மாறுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த முன்மாதிரியை நாம யார நம்பி பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னோமோ அவர்களுடைய முன்மாதிரி வாழ்க்கைய அவர்கள் என்ன பண்ணாங்க, பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள் அல்லது அதன் பின்னாக சென்றார்கள். ஒரு ஊழியக்காரர் வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல பாட்டில வச்சிருக்காரு. எதுக்குன்னு கேக்குறேன், ஏயா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, இல்லையா அதெல்லாம் எல்லா டைம் குடிக்கிறது இல்லையா, எப்பாவது ஒரு நாள் குடிக்கிறதுக்கு. எப்படி? அப்போ நாம் பார்க்கிறோம், எப்பாவது ஒரு நாள் குடிக்கிறதுக்கு. சில பேரு உடம்பு வலி அதனால நான் குடிக்கிறேன், இப்படி நிறைய காரியங்களை வேதாமத்துல ஆதியாமத்துல நீங்க வெளியே கடைசி வரை நம்ம படிச்சா இந்த போதைப் பொருளினாலே நிறைய குடும்பங்கள் கெட்டு போகிறது. நிறைய குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தையும் கூட அவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அம்மா கிட்ட இருந்து இருளை விட்டு இனி பாவம் செய்யாது. இதுவரை செஞ்சியா, ரைட், வேண்டாம். இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுல வச்சிருக்கோமா தூக்கி வீசிடுவோம், பரவாயில்ல. ஒருத்தர் சொல்றாரு, நான் 100 வருஷம் ஆயிடுச்சு, 100 வருஷம் ஓல்டு இது, அதனால இதை நான் பத்திரமா தான் வச்சிருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற. யாரு? கிறிஸ்துவ சபை மக்கள். அப்போ நான் அதாவது எனக்கு ஏன் தேவன் அப்படி காட்டினாரு தெரியல. அப்போ போதைப் பொருள்னாலே மற்றவர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது ஒரு விக்கிரக ஆராதனைன்னு நம்ம மத்தவங்களை சொல்றோமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இது இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்கணும். சரி, இரண்டாவது மக்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவின் இடத்திலே இயேசுவை குற்றம் சாட்டும்படியாக வந்தவர்கள். இயேசு என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணம் எதுக்கு? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9, 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9, 10, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கலருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்குமே பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
ஏன்னா தப்பு செஞ்சா அடைக்கலப்பட்டணும்னு இருக்கு, அல்லது அதுக்கு அது பரிகாரம்னு இருக்கு. ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து ஒரு பலி செலுத்தி தங்களுடைய பாவத்தை என்ன பண்ணிக்க முடியும், போக்கிக்க முடியும்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க. அதே எண்ணங்கள் இருக்கிறது. ஆனா அதனுடைய முக்கியத்தை மறந்து போனார்கள். 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ இருதயம் சுத்தமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய விருப்பத்தை செய்யும்படியாக தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் வேத சட்ட நிபுணர்கள் தான், எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. பிரமாணம் இப்படியெல்லாம் சொல்லுதுயா. 3வது வசனத்தை நான் வாசி. 3வது வசனத்துல அவங்க சட்டத்தின்படியாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நியாயப்பிரமாண சட்டம் எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, கற்றுக்கொண்டவங்க. இயேசுவானவர் இந்த மாதிரி சட்ட ஸ்கூல்ல போய் என்ன பண்ணல, அவர் அந்த பிரமாணத்தை அவர் கற்றுக்கொள்ளல. அவர் தன்னுடைய பகுதியிலே, தன்னுடைய வீட்டிலே அந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சட்டம் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி தவறுகளுக்குள்ளே மாட்டுகிறார்கள். தவறை கண்டுபிடிப்பவர்கள். நாமும் அப்படிதான் செய்யறோம். கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவ சபை சகோதரர்கள் மற்ற நாமகரண மக்கள் அவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் நம்ம சொல்லி சொல்லி அவங்க நம்ம பக்கத்திலேயே வராத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அது சாத்தான் செய்கிற தந்திரமாய் இருக்கிறது. நாம் அவர்களை நேசிக்கும் பொழுது அந்த அன்பு பிரமாணத்தை காட்டிலும், அந்த பிரமாணத்திலே முக்கியமானது என்ன, அன்புதான். அந்த அன்பை அவர்கள் காண்பிக்காததினாலே அப்போ அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் மன்னிச்சிரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தண்டனை கொடுத்துடணும். ஏன் தேவன் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாரு? தேவனே காலை உடைச்சிருங்க, கையை உடைச்சிருங்க, அதாவது குடிக்கிறதுக்கு போற அந்த மனுஷனுடைய கண்ணை பறிச்சிருங்க, கையை உடைச்சிருங்க. இப்படித்தான் நாம என்ன பண்ணுகிறோம், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப அவர்களுக்கும் அந்த வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் மாதிரி நாமும் அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோமா? சரி, இப்போ இவங்க அந்த தவறை பொறுக்க முடியாமல் இருக்கிறார்கள். நிறைய நேரத்துல நம்ம ஒரு மத்த நாமகரண மக்களோட நம்ம பேசும் பொழுது, மத்த டினாமினேஷனோட நம்ம பேசும்போது நமக்கு ஐயோ இவங்க தவறு செஞ்சாங்க உடனே நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னு நாம் நிறைய நேரத்துல நம்மை தூண்டுகிறது. அப்ப நம்ம சொல்லிட்டோம்னா அது எப்படி சொல்லணுங்கிறது சாந்தத்தோடும் அமைதலோடும் சொல்லக்கூடிய முறைகளிலே நாம் சொல்லாததுனால அவர்கள் நம்மை பார்த்து இவர்களோட இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது என்ற முடிவெடுத்து விடுகிறார்கள். சரி, இந்த இடத்துல யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். யாருன்னு சொல்றாங்க? இயேசுவை. இவங்க போதகர்னு ரபின்னு ஏற்றுக்கொள்ளாதவங்க. எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அப்போ இவர்களுக்கு உண்மையாகவே இருதயத்துல இருந்து ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்ல. எப்படியாவது இவர் என்ன பண்ணணும், எப்படியாவது குற்றப்படுத்தி இவருக்கு தண்டனை கொடுத்துடணும் அல்லது இவரை கல்லெறிஞ்சு கொன்றணும் அப்படிங்கிறதுதான் அவர்களுடைய நோக்கம். இயேசுவை எப்படியாவது மக்கள் முன்பதாக, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கொண்டு வந்து முன்னாக நிறுத்துகிறார்கள். அவமானப்படுத்த நினைத்தவர்கள் அவர்களே அவமானப்பட்டார்கள். இயேசுவை எப்படியாவது கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும், குத்த வேண்டும் அப்படின்னு வந்தவங்க தன்னுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1 John chapter 2 verse 11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். அப்போ அந்த இருள் எப்பொழுது தங்களுக்குள்ளே வருகிறதோ அப்பொழுது அவங்க என்ன பண்ண முடியல, வெளியே போக முடியல. வேற ஒண்ணும் இல்ல, லைட்டை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா எலி எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி வரும், காக்ரோச் வீட்டுக்குள்ள வரும். நீங்க லைட்டை போட்டீங்கன்னா திடீர்னு அதே இருட்டான இடம், மறைவான இடத்துக்கு உடனே ஓடும். அப்போ பாவம் செய்கிறவர்கள் எப்பொழுது விரும்புகிறார்கள் என்றால் இருளான நேரத்தை விரும்புகிறார்கள்.
அந்த மறைவான இடத்துல செய்யும்படியாக விரும்புகிறார்கள். மற்றவங்க யாரும் பார்த்திடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் தேவனோடு கூட எப்படி இருக்கிறோம்? இயேசுவானவருடைய வாழ்க்கை. அப்ப வேத பாரதம் பரிசெய்கிறோம், குற்றச்சாட்டுகிறவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை சகோதர போதகரை என்று கூப்பிட அளவுக்கு இயேசுவானவருடைய போதக டீச்சிங் அப்படி இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய போதகம் அல்லது டீச்சிங் வேதவசனத்தின்படியா இருக்கிறதா? ஏன்னா எல்லாருமே வேதவசனம், 45,000 பிரிவுகள், எல்லாருமே பைபிள் தான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களா என்றால் அதுல வீராப்பா நம்ம கிறிஸ்துவ சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் வீராப்பா நம்ம சொல்லுவோம். என்னன்னு, ஆமையா சட்டத்தின்படி அவங்க குற்றவாளிகதாயா குற்றவாளிகதாயான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மிடத்துல அன்பு இருக்கிறதா? நாம் நம்முடைய சகோதரனை பகைக்கிறோமா? அப்படி என்றால் நாமும் இருளில் இருக்கிறவர்களாய் மாறுகிறோம். சரி, மூன்றாவது நபர் இயேசுவானவரை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றார் 7வது வசனத்துல, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அது எப்படி தேவன் அந்த மாதிரி வார்த்தைகளை, ஒரு சின்ன வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். எப்படிங்க சட்டத்தை உபயோகப்படுத்துறார்? வேதவசனம் சொல்லுது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல சொல்லி கொடுக்கிறார், உன்னுடைய இருதயத்திலே நீ நினைப்பாய் என்றால் அந்த நினைப்பு நம்மை பாவத்துக்குள்ளாக விழத்தழுது. அப்பவே நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னு சொல்றார். அது திருட்டா இருந்தாலும் சரி, அது வேற போதை பொருளா இருந்தாலும், வழியில போகும்போது சாராய கடை பார்த்துட்டு போனாலும் சரி, ஒரு வால் போஸ்ட பார்த்துட்டு போனாலும் சரி, அது நமக்குள்ளே உள்ளே வராமல் இருக்க இயேசுவானவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்ற நினைப்பு வந்துச்சுன்னா அது எரைஸ் ஆயிரும். அது நம்முடைய கண்களை விட்டு போயிரும், நம்முடைய மனசுக்குள்ள இருந்து அது போயிரும். ஏன்னா அவர் மனசாட்சி, மக்களுடைய மனசாட்சியின் சட்டத்தை எடுத்தார். இந்த மனசாட்சிக்கு அவர்கள் தண்டிக்க அல்ல, மனம் மாறுவது எப்படியாக தேவன் இயேசுவானவர் என்ன பண்றார்? விரும்பினார். எப்படியாவது இவங்களும் மனம் மாறிடுவாங்க. சட்டத்தை கொடுத்து தண்டனை கொடுக்கறதுக்கு இல்ல, மனம் மாறுதலை இயேசுவானவர். எல்லாரும் கெட்டு போக கூடாது, ஒருத்தரும் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் அந்த பரலோகத்துக்கு வரணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இங்க வசனத்துல பாருங்க, 11வது வசனம், 8ஆம் அதிகாரம் 11, ஜான் 8:11, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அப்ப இயேசுவானவர் தண்டனை கொடுக்கும்படியாக வரல. இயேசுவானவர் இடத்துல பிலாத்து கேட்கும் பொழுது, பிலாத்து இயேசுவின் இடத்துல கேட்கும் பொழுது, நீ ராஜாவான்னு கேட்கும் போது, ஆம் நான் ராஜாதான். எதுக்கு ராஜா? நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜாதான். ஜான் 18:37 சொல்றாரு, நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்ப யாரெல்லாம் சத்தியத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். அப்ப நம்முடைய நடக்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நீதியான நடக்கையிலே நடக்கும்படியாக நம்மை இயேசுவானவர் அழைத்திருக்கிறார். அந்த ஜீவ ஒளியிலே நடக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எபேசியன்ஸ் chapter 5 verse 8, அங்கே நான் வாசிக்கும் பொழுது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம முன்னாடி இருட்டுக்குள்ளதான் இருந்தோம். ஆனா எப்பொழுது கிறிஸ்துக்களை வந்தோமோ அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆகவே இன்றைய நடக்க நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்றால், எப்பொழுதுமே ஆயுதமாகிய கிறிஸ்து நமக்காக, 1 Peter chapter 4 verse 1, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே ஆயுதமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இல்லைங்களா? ஒரு போருக்கு போறவரு ஆயுதம் இல்லாம போனா தான் சாவதற்காகத்தான் போகிறார். ஆயுதம் இருந்தாவே மரணம் வரும், ஆயுதம் இருந்தாவே தண்டனை கிடைக்கும். அது எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்போ
கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே ஆயுதமாக எல்லா சூழ்நிலையிலையும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப நாம் அதிலிருந்து அந்த கிறிஸ்துவின் சிந்தை உடனே வந்துச்சுன்னா அது ஆயுதமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அது என்னை மற்றவர்கள் எனக்கு அது சரிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, தந்திரத்தினால பிசாசு எப்படி செஞ்சான் அப்படின்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்காக தேவ வைராக்கியம் என்று வைராக்கியமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு 3வது வசனத்துல. ஆகிலும் 2 கொரிந்தியர் chapter 11 verse 3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப நான் பயமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி கூட்டி போகக்கூடிய, அதாவது ஏவாளை எப்படி ஏமாற்றி வஞ்சிச்சு அவளுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்களோ அதே மாதிரிதான் நம்மையும் அந்த பரலோகத்தை விட்டுட்டு விலக்கி கூட்டிட்டு போகணுங்கிறது தான் அவனுடைய தந்திரமா இருக்கு. அதற்கான என்னென்ன தந்திர ஆயுதம் எல்லாம் அவன் உபயோகப்படுத்த முடியுமோ அவன் உபயோகப்படுத்துகிறான். ஆனாலும் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? மத்திய 25ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது மத்திய 25ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் சொல்றார். மத்திய 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது மத்திய 25 Matthew 25 verse 30, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். பிரயோஜனமற்ற, அதாவது பிரயோஜனம் இல்லாத எந்த பொருளையும் நம்ம வீட்டுல வச்சிருக்க மாட்டோம். அதை கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம்? ஸ்கிராப்ல கொண்டு போய் போட்டுருவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தேவன் இயேசுவானவர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரன், இந்த வேலைக்காரன் பிரயோஜனமற்றவன் சொல்றாரு. பிசினஸ்ல சொல்றாங்க, LICல சொல்றாங்க, ஒரு 2 மணி நேரம் டெய்லி செலவு பண்ணுங்க, நீங்க 1 வருஷத்துக்குள்ள நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஹை லெவல் இன்கமா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார். அப்போ அவன் செய்யாம அந்த 2 மணி நேரம் செலவு பண்ணாம இருந்தா அவரெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு உலகமே சொல்லி கொடுக்கு. ஊழியத்திற்காக நம்ம 8 மணி நேரம் நம்ம ஊழியம் செய்யல, ஆனா 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறதும் 1 மணி நேரம் ஊழியம் செய்யறதும் அதுவே பெரிய காரியமா இருக்கும். ஆனா தினசரி செய்யறோமானா இல்ல, எனக்கு எப்ப வாய்ப்பு இருக்குதோ அப்ப நான் செய்யறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிட்டோம். அப்போ பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரரா அல்லது பிரயோஜனமற்ற வேலைக்காரர்களா? பாருங்க, பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்களுக்கு அநேக பொறுப்புகளை கொடுக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரரை கொண்டு போய் இருட்டுக்குள்ள தள்ளிடுறார் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச சிறைச்சாலைகள் எல்லாம் இருட்டுக்குள்ள இருக்கு. இந்தியால இல்ல, இந்தியால எப்படின்னு தெரியல எனக்கு, ஏன்னா நானும் போகல. ஆனா யாரோ சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மலேசியால, சிங்கப்பூர்ல இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு டார்க் ரூம்குள்ள கொண்டு விட்டுருவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம செஞ்ச தவறு இதுதான், அதனாலதான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோங்கிற அந்த எண்ணங்கள் உருவாகுவதற்காக அவங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அவர்கள் மனம் திரும்பும்படியாக, தண்டிக்கிறதுக்கு அல்ல, அவர்கள் மனம் திரும்பி இனிமேல் இந்த மாதிரி தவற செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக நாம எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருக்கிறோம்? பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்களா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களா? வசனம் சொல்றாரு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, அவர் ஒளியில இருக்கிறது போல, 1 John 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல, இயேசுவானவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்ப நம்முடைய ஐக்கியம் அவரோடு கூட இருக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசுவிடம் வரும் பொழுது, அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நாம் சுத்திகரித்துக் கொண்டும் பரிசுத்தமாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம், 1 Corinthians chapter 15 verse 57,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பாவ உலகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால், அந்த ஒளியாகிய இயேசுவோடு நாம் நிலைத்திருந்தோம் என்றால் நாம் ஜெயத்தை பெற முடியும் என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராத என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில் எப்பொழுதும் பெருகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த பாவ எண்ணத்தை நம்ம டெய்லி அப்பப்ப போராட வேண்டியதா இருக்கு. ஏன் அது என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில நான் முன்னேறி போகாதபடிக்கு அது தடைக்கல்லாய் நிற்கிறது. செய்யறது இல்ல, முதல் எண்ணத்திலே உருவாவது. முதல் எண்ணத்துல உருவானதுதான் அது டெவலப் ஆகி அதுக்கு ஒரு டைம் கிடைச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிடுறோம், உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். பரவாயில்ல, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பைபிள் படிச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணிக்கலாம் என்று நம்மை தள்ளி வைக்கக்கூடியது ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுவோம், வேதம் வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. முதல்ல பைபிள் தூக்கிட்டா படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் டிஜிட்டல் வந்த பிறகு டிஜிட்டல் மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா நான் நல்லவனா அப்படி என்றால், வேதபார ஒரு பரிசேயர் சொன்னாங்க, நான் நல்லவன், எங்களுக்கு வேதம் தெரியும், சட்டம் தெரியும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவ சபையில நாம் எல்லாரும் சொல்றது என்ன, எனக்கு வேதம் தெரியா, பரிசுத்தமானயா, ஐயா தேவ வசனத்தின்படி நடக்கணும்ன்றையா எல்லாம் நம்ம. ஆனால் மற்றவர்களை எப்படிப்பட்டவர்களாக நாம் எண்ணுகிறோம்? தரக்குறைவாக எண்ணுகிறோமா? வசதி இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் இல்லாதவங்களையும் நாம எந்த விதத்துல யோசிக்கிறோம்? அவங்க எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவங்க, அதனாலதான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்ற நம்முடைய அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தையிலே நாம் வளருகிறோமா என்று சோதித்து பார்ப்போம். இயேசுவே ஒளி, அவரிடத்தில் சேர்ந்தால் நாமும் ஜீவ ஒளியை அடைவோம் என்று இயேசுவானவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை அடைய பாவ இருள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி பரிசுத்தமாக வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே ஒரு வைரஸ் கம்ப்யூட்டர், மொபைல், டிஜிட்டலுக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் பிளாங்க் பண்ணிரும். எல்லாமே பிளாங்க் ஆயிரும், எதுவுமே தெரியாது, ஓபன் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? இந்த வைரஸ் உள்ள போய் அந்த வைரஸை வெளியெடுக்கிறவரை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம் can corrupt our salvation. அப்ப என்னுடைய ரட்சிப்பை ஒரு பாவம் கூட என்ன பண்ணாது, அதுல நிலைநிற்க விடாது. அப்ப நான் பாவம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக எப்பொழுதும் பிடித்துக் கொண்டு நாம் முன்னேறும் பொழுது நிச்சயமாகவே அந்த பரிசுத்தத்தின் பாதையில டுவர்ட்ஸ் டு ஹோலினஸ், ரீச் த ஹோலி பிளேஸ் ஆஃப் ஹெவன். அதுதான் தேவனுடைய இச்சையா விருப்பமாய் இருக்கிறது. அந்த ஜீவ ஒளி, நித்தியமான ஒளிக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாக அங்க சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, அங்க இயேசுவே வெளிச்சமாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற அந்த ஜீவ ஒளிக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் என்பதை இயேசுவானவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே நாம் சோதித்து பார்ப்போம். இந்த 3 வித மக்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மனம் திரும்பி, ஆண்டவரே இயேசுவானவரே நீர் சொல்றபடி நான் செய்யறேன்னு சொல்ற மக்களா இருக்கிறோமா? இல்ல எல்லாம் எனக்கு தெரியும், ஆமா மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவங்க எல்லாம் பள்ளிக்கூட போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அல்லது இயேசுவானவரை போல பாவத்தை மன்னித்து நாம் யாரையும் என்ன பண்ணலாம், சகோதரர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வசனத்தை அன்பினால அவர்களை எப்படியாவது நம்முடைய முன்மாதிரியினால அவர்களை கிறிஸ்துக்களாக வழிநடத்த போகிறோமா என்று யோசித்து பார்த்து, அருமையானவர்களே, பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஒளியை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசுவானவருடைய வாழ்க்கை ஒளியாய் இருந்தது, வெளிச்சமா இருந்தது. என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில அப்படி கேட்க முடியுமா? நம்ம வீட்டுக்காரமாட்ட கேட்டா அவங்களுக்கு 50 தான் தெரியும். ஆனா 50 நமக்கு தான் தெரியும், 100% நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்னுடைய எண்ணத்திலே நான் பாவம் செய்யும் பொழுது, எண்ணத்திலே நான் யோசிக்கும் பொழுது, எண்ணத்திலே நான் பாவத்துக்கு நேராக செல்லும் பொழுது நான் என்ன பண்ண முடியாது, யாருக்கு தெரியாம இருக்கும். ஆகவே மறைவானவர்கள் என்றாலும் இயேசுவானவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் என்று அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயா நீதாயா நியாயாதிபதி, நீரே எனக்கு என்ன செய்யணுமோ, நீர் தான் ஆண்டவர், நீர் சொல்றபடி நான் செய்யறையா,
நீங்கள் என்ன வாழ்க்கை கொடுத்தாலும் அதற்கேற்றபடி நான் வாழ்வேன் என்று பரிசுத்தமா இனி பாவம் செய்யாதே வாழு போ. நம்முடைய வாழ்க்கையிலே அதே தான் எழுதுகிறார். ஏன் நம்மை ரட்சித்தார்? இனி பாவம் செய்யாதபடிக்கு நம்மை ரட்சித்தார். ஆகவே அப்படிப்பட்ட பரிசுத்தமான பிள்ளைகளாய் பரிசுத்தமான இடத்திற்கு நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம் அதற்கு இருக்கிறதுனா, அந்த எண்ணத்தோடு நாம் இருக்கிறதுனாலே அந்த பரிசுத்தத்தின் பாதையில கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டு முன்னோக்கி செல்ல தேவன் தாமே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கேள் சபையாருக்கும் அன்பு சகோதரர் அலோசிஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். பரிசுத்தவான்கள் தேவ பணியை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் குற்றப்படுத்தும்படியாக நான் சொல்லல. நடைமுறைகளை என்ன நடந்ததோ அதை நான் சொன்னேன். ஆகவே அப்படி உங்களுக்கு மனவேதனை இருந்தால் என்னை மன்னிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் பரிசுத்தத்தின் பாதையில நாம் யாவரும் சேர்ந்து அந்த பரலோகத்தை அடையும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். அந்த பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு அதற்கு என்னென்ன காரியங்கள் சாத்தான் கொடுத்தாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவை நான் பின்பற்றி முன்னோக்கி நடக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையான கவனத்திற்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றிங்கய்யா.